எம்ஜிஆர் குரலில் சிவாஜிக்கு பாடிய பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன். இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். பிரபல பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜனின் பாடல்கள் என்றாலே எல்லாமே இனிமைதான். அதிலும் ஒவ்வொரு நடிகருக்கு ஏற்றாற் போல குரலை மாற்றி பாடுவதில் அவருக்கு நிகர் அவர்தான். சிவாஜிக்கு ஒரு குரலிலும் எம்ஜிஆருக்கு வேறு மாறி குரலிலும் பாடி அசத்துவார். அந்த வகையில் ஒரு பாடல் மட்டும் விதிவிலக்காக அமைந்துள்ளது. அதாவது டி.எம். சௌந்தரராஜன் எம்ஜிஆருக்கு பாடின மாதிரியே சிவாஜிக்கும் பாடியுள்ளார். அது எந்த பாட்டு, எதற்காக டி.எம். சௌந்தரராஜன் அப்படி பாடினார் என்பதை பார்ப்போமானால், சிவாஜிக்கு பாடும்போது அடிவயிற்றிலிருந்து வார்த்தைகள் வரும். வாயை திறந்து அழுத்தம் திருத்தமாக பாடுவார். எம்ஜிஆர் ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர். அவருக்கு ரொம்ப வாயை திறக்க மாட்டார். இயற்கையான குரலிலேயே பாடுவார். இந்த பாடலையும் அப்படித்தான் பாடியிருப்பார். புதிய பறவை என்ற திரைப்படத்தில் வரும் ஆகா மெல்ல நட மேனி என்னாகும் என்ற பாடல்தான் அது. இந்த பாடலை கவனித்தால் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இந்த பாடலை ரொம்ப வாயை திறக்காமல் பாடியிருப்பார் டி.எம்.எஸ். எதற்காக அப்படி பாடினார், இந்த மெட்டை யார் பாடினால் ரொம்ப நல்லா இருக்கும் என்பதுதான் முக்கியம். ஆகா மெல்ல நட என்ற பாடல் ஒரு மென்மையான பாடல். இதை ஏ.எம். ராஜாவோ பி.பி. ஸ்ரீனிவாசோ பாடினால் நல்லா இருக்கும். ஆனால் இந்த பாடலுக்கு நடிப்பவர் சிவாஜி. அதனால் டி.எம். சௌந்தரராஜனை வைத்துதான் பாட வைக்க வேண்டும். அவரிடம் இந்த பாடலை கொஞ்சம் சாஃப்டாக பாடினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதற்கேற்ற மெட்டுதான் அது. அதனால்தான் டி.எம்.எஸ். இந்த பாடலை எம்ஜிஆருக்கு பாடினது போலவே பாடியுள்ளார். இது ரொம்ப அழகான மெலடி பாடல். டி.எம்.எஸ். பாடும் விதம் ரொம்ப அழகாக இருக்கும். சாதாரணமாக இந்த பாடலை கேட்கும்போது இது எம்ஜிஆர் பாடல்தான் என்று நமக்கு தோன்றும். மேலும் அந்த பாடலை கேட்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த பாடலில் இரண்டாவது சரணத்தில் கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருப்பார் டி.எம்.எஸ். சிவாஜிக்கு பாடியது மாதிரியே பாடியிருப்பார். அடிக்கடி வருவது சிரிப்பு, அதில் அழகிய மேனியே நடிப்பு என்ற வரிகளில் நன்றாக வாயை திறந்து பாடியிருப்பார் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆர் குரலில் சிவாஜிக்கு பாடிய பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.